இந்த தேசத்தினுடைய வித்தியாசங்களை கொண்டு விரோதங்களை உருவாக்குதல் என்கிற சிலருடைய நோக்கம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பக்தியும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார உணர்வும் தான் நம்முடைய தேசத்தை ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்துடன் கூடிய தேசமாகவும் வைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் அந்த பெரும்பான்மையினருடைய பெருந்தன்மை காரணமாக இருக்கிறது. ஆகவே அந்த பெரும்பான்மையினருடைய பெருந்தன்மை என்கிற தனித்தன்மையை நாம் பராமரிப்பதற்கு தர்மத்தோடு இணைந்த வாழ்க்கை என்பது இந்த பெரும்பான்மையினருக்கு முக்கியம். ஆகவே இவர்களுடைய பலத்தின் காரணமாகத்தான் இந்த தேசத்தினுடைய பலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தேசத்தினுடைய பலத்தை நிர்ணயிப்பதற்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய உண்மையான பரம்பரையை சார்ந்தவர்கள், இந்த தேசத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பவர்கள், இந்த தர்மத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள். உலகத்திலே பிரதிநிதிகள் என்று இருக்கிறார்கள், அது வேறு விஷயம். தர்மத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் அனைவரும் இந்த கீதா உபதேசத்தை பின்பற்றுவதனாலே இது சாத்தியமாக இருக்கிறது. அதே சமயத்திலே இதனுடைய ஒற்றுமை குறைந்தாலோ சக்தி குறைந்தாலோ அந்த உப்பு நீர் புகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆகவே நல்ல நீர் கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இதனுடைய பலம்தான் அனைவரையும் சுமூகமாக வைத்திருக்கிறது. பிள்ளையாருடைய முதல் பெயரே சுமுகாய நமஹ என்று பெயர். அப்படி அந்த சுமூகமாக வைத்திருப்பதற்கு நம்முடைய சனாதன வைதிக ஹிந்து தர்மம் என்பது காரணமாக இருக்கிறது. ஹரஹர சங்கர.